என்னதுமா அது? குடலு, ஆட்டு குடலு. இப்போ உள்ளே இருக்கிறத சுத்தம் பண்ணுறது தான் எனக்கு டென்ஷன் ஆகும். அதுக்கு வாங்கக்கூடாது, வாங்காமல் இருக்கணும். ஏன்னா உள்ளே இருக்கிறது தான் எனக்கு பிடிக்காது. ஆனால் அதுதான் நல்லது. உள்ளே என்ன இருக்குது காட்டு? குடல் இருக்கும். காட்டு கொட்டு. எப்படி எடுத்து காட்டுறது? எனக்கு பயமா இருக்குது. பயமா இருக்குது, தின்றதுக்கு நல்லா இருக்கும். இதுதான் குடல். ஏ கழுவணும் வேற. கழுவிட்டு வாங்க. ஒன்றுலாம் இல்லை. இதை எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அந்த ஓட்டையில் தண்ணியை பிடிச்சிக்கணும், அது உடனே குண்டாகும். கட்டே சரி, இது பார்க்க வேற மாதிரி. என்ன சைலண்ட்டாக இருக்காங்க? இது பேர் தான் சீரியஸாக வேலை செய்கிறது போல். அவங்க க்ளீன் பண்ணட்டும். பைப்பில் தண்ணி பிடிச்சானே குண்டாயிடுச்சு. டியூப்பில் தண்ணி பிடிச்சோன்னே. டியூப்பில் தண்ணி பிடிச்சோன்னே. அதுக்கு முன்னாடி இப்படி இருக்குது சல்லுன்னு. க்ளீன் பண்ணுங்க. என்னதுமா இது? கையே மறைச்சிக்குதுமா. காட்ட மாட்டுக்கிறியேம்மா இந்த அதிசயத்தெல்லாம். அதிசயம் குடல். தண்ணி பிடிக்கிற அப்படிதான் இதுலேயும் தண்ணி பிடிச்சி பிடிச்சி எனக்கு ஒன்று வெயின்னா வைக்க வேலை நின்று விளாடுறதா இது. இந்தா சுத்தமாக கழுவணும்ல வெயில். அவன் வேற அவன் தங்கச்சியை சாப்பிட்ணுன்னு அலையிறான். அலையும். அதுலேயும் தண்ணி பிடிப்பியா? இப்போ அதனால போய் அடைச்சி போடு. அதில் எதையோ இப்போ சீவி சீவி எடுக்கிறாங்க. அது என்ன மிஸ்ஸஸ்? ஜெயதுமாரியா? ஜெயதுமாரி. அது என்னது? இதுதான் வேஸ்டேஜ். வேஸ்டேஜ். இதுதான் குடல் பை. அது பையின்னு தெரியுது. அந்த பையில் என்னத்த உரிக்கிற? அது வேஸ்டேஜ் தானே. அந்த பையில் உள்ள கெட்டதெல்லாம் இருக்கும். நம்ம எப்பயும் வீடியோ எடுக்கும்போது தான் அவங்க யோசிப்பாங்க, இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லலாம், இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. நானே சீரியஸாக வேலை செஞ்சிட்ருக்கேன். ஐயோ, ஆம்புலன்ஸை கூப்பிட்றான். இப்போ அது என்னது இது என்னதுன்னா எப்படி சொல்கிறது? உனக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ண தெரியும்னு எனக்கு தெரியும். மண்டை தான் தெரியுது, எங்கே மூஞ்சி தெரியுது? இது சுத்தம் பண்ண தெரியாதவங்க சப்போஸ் நம்ம வீடியோவை பார்த்துட்டாங்கன்னா, ஓ இப்படி தான் பண்ணணும் போலன்னு தெரிஞ்சுப்பாங்க. நம்ம தான் வயிற்றால போடாமல் இருக்கும். ஒரு தாட்டி நான் அப்படியே அவன் அரிஞ்சு சோம்பேறி போட்டுக்கிட்டு நான் அவனையே அரிஞ்சு கொடுக்க சொன்னேன். அவனும் அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டான். ஏனோ தானேன்னு. எப்பயுமே கழுவி கெட்டது கறி, கழுவாமல் கெட்டது மீனுன்ற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், ஓஹோ அதிகமாக கழுவக்கூடாதுன்னு சுடு தண்ணி வச்சு இது பண்ணிட்டு கடைசியில் பார்த்தா வயிற்றால ஓடிச்சு பாரு கேட்குது. அது உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? யூ ஸ்டார்ட். வயிற்றால ஓடிச்சு பாரு, அதில் முடிச்சிங்க. ஆமாம், அதோட குண்டானோட தூக்கி கீழே போட்டேன். ஒரு தாட்டி வாத்து கறி வச்சனே. என் தம்பியை நீ கொலை பண்ண. உனக்கு எல்லாம் உயிரினெல்லாம் தம்பி தங்கச்சின்னுவ. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தால் இதை நான் தம்பியாக வளர்க்குறேன்னுவ. நான் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்தால் நீ இதே மாதிரி பண்ணுவேன். நான் என்ன பண்ணுறது? இதை கூட சூப்போட தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்குவேன். எங்கன்னா உரியா தம்பின்னு வளர்க்குற. அந்த தம்பி என்ன என்னை கொத்தி எடுக்கும். உனக்கு கொத்தி சாவடிக்குதா? அது கொஞ்சம் கோபக்கார தம்பி. சுத்தம் பண்ணுங்க. கடையில் எப்படிலாமா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் சில பேர் அப்படியே ஃபுட் பாய்சனில் இறந்துடுறாங்க. நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட போகிறவங்க. அதுக்கு தான் நான் இதெல்லாம் வீட்லேயே வாங்கி செஞ்சிடுறது. கடையில் அப்படியே சரக்கு அவ்வளோதான். குழம்புல போட்டு வெந்து வெளிச்சம் கூட எனக்கு வெளிச்சம் பத்தலை. ஓகேவா மீ? மறைச்சிக்குவேன்.
எப்படி சுத்தம் பண்ணுறாங்க பார்த்து பார்த்து. அவனுக்கு இதை போட்டு பார்ப்பான். ஐ இழு இழு. பார்த்தீங்களா, எதை கொடுத்தாலும் தின்னுவாமா. தூக்கிட்டு ஓட்டான், அவ்வளோதான். கழுவிட்டு அறியிறாங்க. இப்போ அதுக்கே எவ்வளோ அழுக்கு வருது. மறுபடியும் கழுவணும் கம்மியாக எவ்வளோ அழுக்கு வருது.